வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹீல் பெயின். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லைங்களா. மார்னிங் நம்ம தூங்கி எழுந்துட்டு உட்கார வச்சு கால் கீழே வைக்கும்போது அப்படி ஒரு வலி இருக்கும். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கலாம். சிலருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த பெயினில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வந்து சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு, தட் இஸ் சுஜோக் மெத்தட் நான் சொன்னீங்களா. நம்ம ஹோல் பாடியை வந்து இந்த நம்மளுடைய பாம்பில் அந்த கையிலே வச்சுட்டு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, எனர்ஜி பாயிண்ட் வச்சுட்டு. ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸை குறிக்கிறது பார்த்திங்கன்னா மிடில் ஃபிங்கர். இப்போ ரைட் லெக் அப்படின்னா அதில் எதனா பிரச்சனை அப்படின்னா ரைட் மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கிறோம், லெஃப்ட்னா லெஃப்ட் மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து ஹிப் ஜாயிண்ட், இந்த நக்கல் இருக்குங்களா, இந்த நக்கல் வந்து ஹிப் ஜாயிண்ட்டு, இது வந்து நீ ஜாயிண்ட் முட்டி, சரிங்களா. இது வந்து ஆங்கிள் ஜாயிண்ட், நம்ம காலில் கொலுசு போகிற இடத்துக்கு அந்த ஆங்கிள் ஜாயிண்ட். சரி, அப்போது இது வந்து மேலே இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக், அதாவது வெள்ளையாட்டுறது வந்து பேக். நம்ம மடிக்கும்போது தெரியும் பாருங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஃபுட்டு வரும், அதில் ஷோல்ஸ் இங்கே தான் வருது, தட் இஸ் பாதம் இங்கே வருது. அப்போ நம்ம இந்த பாருங்கள் மேலே இருக்கிற ஜாயிண்ட் இருக்குல்லையே அங்கே நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வரைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு மாதிரி நான் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். வரைஞ்சிட்டு இது வந்து சென்டராக பைஃபர்கேட் பண்ணிடுறேன், அந்த டீஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டா இந்த ஆள்காட்டி வரது பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் பார்த்தீங்களா, பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் பக்கமாக நம்ம ஒரு இங்கே பாருங்கள், இந்த கோடு இருக்கா அதுக்கு மேலே கொஞ்சம் இங்கே வைக்கிறோம், சரிங்களா. இதை வந்து நம்ம 30 செகண்ட் வந்து சாஃப்ட் அண்ட் டீப் ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்பவும் அழுத்தக்கூடாது, சரிங்களா. அப்போ அழுத்தும் போது டெண்டர் பாயிண்ட் இருக்கும், அங்கே கொஞ்சம் வலிக்கிறாமல் இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்கு திருப்பினீங்கன்னா அதுவும் இந்த பக்கம், அதாவது பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் பக்கம் தான் இங்கே இது பாருங்கள். இந்த நகை கண்ணுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்குது, இதையும் அதே மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்குவோம், அதாவது ஆக்டிவேட் பண்ணிடும், அந்த எனர்ஜி பாயிண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம், சரிங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, க்ரீன் கிராம், இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துலையும். அப்படி இல்லாட்டி மிளகு அப்ளை பண்ணிவிட்டு ஓட்டிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மிளகு ரெண்டில் எதாவது யூஸ் பண்ணலாம், வெந்தயம் கூட யூஸ் பண்ணலாம், சரிங்களா. வெந்தயம் பார்த்தீங்களா, அது கூட வச்சா நல்லது தான். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேக்னெட்ஸ் கிடச்சதுன்னு வச்சிங்கன்னா, நான் சொல்லிக்கிறேன் பியோல் மேக்னெட் சொல்லிக்கிறேன், BYOL பியோல் மேக்னெட். அதனுடைய ஒயிட் பார்ட் வந்து இந்த இடத்துல போட்டு ஒட்டிடலாம், சரிங்களா. ரெண்டு இடத்துக்கு கொஞ்சம் பெரிய டேப் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா கூட வெட்டி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கவர் பண்ணிக்கலாம், ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்றா கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேக்னெட் ஓட்டிங்கன்னா நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், அழுத்தி விட தேவையில்லை, ஏன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். எல்லா இடத்துல இருக்கிற எனர்ஜிலையும் இங்கே அந்த நமக்கு தெரியும்ல அயன்லாம் இருக்குது இல்லையா நம்ம பிளட்டில், அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணிவிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம சீட் அப்ளை பண்ண வச்சுக்கலாம், சீட் அப்ளை பண்ணால் அப்பப்போ நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். எப்போல்லாம் நமக்கு டைம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ ½ அன் ஹவர் ஒன்ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் இதை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும், அப்போ தான் அந்த இடம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்னெட் கிடச்சா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா பரவாயில்ல சீட் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி வந்து உடனே அப்படிலாம் மிராக்கல்லாம் பண்ணாது, கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்துடுச்சுன்னா தான் நமக்கு அந்த இது வந்து ஹீல் பெயின். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், அதாவது ஏதோ ஒன்று நமக்கு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் அந்த இது வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், சரிங்களா. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது வந்து லெஃப்ட் லெக்குன்னா லெஃப்ட்டில் நம்ம அப்ளை பண்ணணும், ரைட்னா அதே மாதிரி ரைட்டில் எடுத்துங்க, அதே மாதிரி பிரிச்சுக்கிட்டு ரைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு காலம்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா. லெஃப்ட்டுனா லெஃப்ட் மிடில் ஃபிங்கர், ரைட்னா ரைட் மிடில் ஃபிங்கர், சரிங்களா. அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.